சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னும், கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கலனாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனிடம் வந்து அன்று பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தத்தலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துருங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 7 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகளை செய்யும். ஏன்னா நம்ம நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. கும்பம் துன்பம் கிடையாது, இன்பமான காலத்தை நோக்கி அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வருடப்பதிவிலேயே சொல்லியிருப்பேன். அதற்கு முத்தாய்ப்பாக தான் நம்மளுக்கு வந்து ஜனவரி மாதமும் வருது. வரக்கூடிய தை மாதம் அதை விட இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே கூட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம். சனியுடைய வீட்டிற்கு சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவர் அல்லவா. உங்களை பொறுத்த வரைக்கும் 4-9 கூடியவர். இந்த காலகட்டம் ராசியிலேயே இருக்கிறாரு. அவர் மாத பிற்பகுதி 2ஆம் இடத்திற்கும் சென்று வந்து உச்சம் அடைவார். மற்றபடி கோச்சார கிரக நகர்வுகள்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கக்கூடிய செவ்வாயோட சந்திரனும் உடன் இருக்கும். அந்த 6ஆம் இடத்துல வந்து இந்த 2 கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு அது ஒரு யோகம் கூட சொல்லலாம். கடன் இருந்தால் கடனை அடைப்பது, தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அதனால் வந்து ஒரு லாபம். குருவுடைய பார்வையும் இங்கே வந்து கிடைச்சிடும். சூரியன் புதன் ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு 11ல இருந்து அவர் 12க்கு வருவார். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் தொழிலில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல, குடும்பத்துக்கு வந்து எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் இல்லையா அப்படின்லாம் கேட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சூழலை, உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே, உங்கள் உறவில் இருக்கிறவங்களே, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறான், அவனை போய் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கான ஒரு ஆதரவு கரம் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 நாளுக்குரியவர்கள் வந்து இங்கே பரிவர்த்தனை ஆகிறாங்க. ரொம்ப அருமையானது. அதுவும் வந்து 4 உச்சமாகிறாரு. சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளுதல், நல்ல ஒரு வண்டி, வீடு, வாகன யோகம்லாம் இருப்பது, நல்ல இப்போ தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு விருத்தி, நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம், உங்களுக்கான அப்ரிசியேஷன், பாராட்டுதல்கள் எல்லாம் ரொம்ப கிடைக்கும். உங்களுடைய திறமை வெளியுலகுக்கு தெரிய வரும். உங்களுடைய திறமை, பலம், அதே போல உங்களுடைய
விடாமுயற்சி, இதற்கான பலன்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். செவ்வாய் நம்மளுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது வரைக்கும் திருமண விஷயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பாதி பேர் சம்மதிச்சு பாதி பேர் சம்மதிக்கலைன்ற நிலை போய் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய முழு சம்மதத்தோட இப்பெல்லாம் வந்து நல்ல ஒரு மனநிறைவான திருமணம் ஏற்படுவது, காதல், புதிய காதல் உருவாகுது, பிரேக்கப் எல்லாம் வந்து இப்போ நீங்கி ஒன்று கூடுவது, இல்லை குடும்பத்திலேயே வந்து ஒரு கணவன் மனைவி பிரிவினை இருக்குது அப்படின்றவங்களாம் தசாபுதிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா மீண்டும் நீங்களே, அதாவது வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். சாரின்ற அந்த எழுத்து, அந்த வார்த்தை, அது மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். தப்பு நீங்களே செய்யலனா கூட நீங்கள் சாரி கேட்டுருங்க. அந்த உறவு எவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக வளர்க்கும் தெரியுங்களா? நம்மளுக்கு ஒரு உறவு வேணும், நம்மளுக்கு ஒருத்தவங்க வேண்டும், நம்ம மனசுக்கு வந்து 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால ஒவ்வொருத்தருடைய குணமும் வேறுபட்டு இருக்கும். அப்போ ஒரு உறவு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நிறைய அங்கே நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், விட்டு கொடுத்துக்கு போகும்போது தான் அந்த உறவு, எந்த உறவுமே நம்மளுக்கு நிலைத்து இருக்கும் போது நம்மக்கிட்டே எல்லா குணங்களும் நல்ல குணங்களாக இருக்கா, இதை வந்து ஒரு நிமிடம் சிந்தித்தாலே நம்ம யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டோம். என்னைக்குமே தப்பா அடுத்தவங்க கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிலையில இருந்து ஏன் இந்த நிகழ்வு நேரத்துக்கு நம்ம யோசிச்சோம்னா ஒருத்தவங்க மேல வந்து இந்த குணமே நம்மளுக்கு வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல அருமையான வந்து ஒரு செயல்பாடுகள்லாம் இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல பொருளாதார வருவாய் உங்களுக்கு. இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பண வருவாய் இல்லை, கடன் சுமை ஜாஸ்தி இல்லை, பணம் இருந்தும் எனக்கு ஒரு மனசு நிம்மதி இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுடைய, அதாவது தடுமாற்றமாக இருந்த வாழ்க்கை வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு நிலையான தன்மைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப ஒரு சுகமான பயணங்களாக இருக்கும். அந்த சுமைகள் கூட நீங்கள் வந்து சுகமாக தாங்கி அதை வந்து லாபகமாக கையாளுவீங்க. குழந்தை பாக்கியத்திலேருந்து, நல்ல தொழிலிருந்து, நல்ல வீடு, வண்டி, வாகனம், லக்ஸுரி ஐட்டம்ஸ்லேருந்து, வெளிநாட்டு பயணங்கள்லேருந்து, ஒரு ஆன்மீக பயணங்கள்லேருந்து, வயதானவர்களாக இருந்தால் கூட உங்களுடைய எண்ணங்கள், ஆழ்மன விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுது. என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி போச்சுமா, எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கெல்லாம் எப்படி வாழ்றது, கும்பராசியில் பிறந்தா காலம் ஃபுல்லாக வந்து துன்பத்தை தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு என்னைய நிலை மாறியது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் தசாபதிலாம் சிறப்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதே வந்து சனி தசையோ இல்லை ஒரு ராகு கேதுவோ இப்போ லக்னத்திலேயே இருந்து, இல்லை உங்களுடைய மற்ற இடங்கள்ல இருந்த தசாபதி நடத்தி ரொம்ப கஷ்டங்களை பட்டவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதம் தரும் சூழலை உருவாக்கும் இந்த மாதம். அது தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் வந்து பயணிக்கும் ஒரு 4 மாத காலத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். விரைந்து செயல்படுங்க, வெற்றியை உங்களுக்கு உரியதாக்கி கொள்ளுங்க. உங்களை பற்றி நீங்க வந்து சிந்திக்கிறதும், உங்களை முன்னேற்றிக்கிறதும், உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கிடைக்கிறதும், உங்களை நீங்க நிலைநிறுத்தி கொள்ளுங்க. பெண்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான வருடம்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராகுவே வந்து உங்களுக்கு ராசி லக்னத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா முன்னாடியே மெடிடேஷன், யோகா, தியானம் இதெல்லாம் நம்ம பண்ண விடாது. இந்த கிரகங்கள்லாம் ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே தெரியும், எது சரி எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த வேலைகளை வந்து நம்ம செய்ய விடாது. மனசு வேணாம்னு சொல்லும், அதெல்லாம் இல்லை நல்ல பாதையில செல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதை வந்து கையாள்வதே ஒரு பெரிய கலை. இந்த காலகட்டம் வந்து நிறைய மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது, பிராணாயாமம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மனம் வந்து ஒரு கட்டுப்படும். மனசை கட்டுப்படுத்துறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அறிவு, உணர்வு இது ரெண்டும் வந்து சரிசமமா பயணிக்கும் போதுதான் வெற்றியை ஒருவர் அடைகிறாரு. அறிவை தாண்டி உணர்வுகள் வேலை செய்யும் போது அங்க வந்து நம்ம டவுன் ஆயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய என்ன சொல்றது, உள்ள உணர்வுகள் குளிரும்படி உணர்வு பூர்வமான ஒரு மகிழ்வு, எல்லா செயல்களிலுமே நீங்க மன நிறைவா இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், ஒரு நல்ல உறவுகள் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது. இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருந்திருக்கும், இவங்க உறவு கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்க நம்மளுக்கு வாழ்க்கை துணையா அமைஞ்சா நல்லா இருக்கும், இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உறவுகளை நோக்கி போவோம் இல்லையா? இல்லை ஒரு நல்ல லக்ஸுரி வாழ்க்கை கிடைக்காத நினைப்போம் இல்லையா? ஒரு நல்ல மணி ஃப்ளோ வேணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தேவைகள் அனைத்தும் இறைவனுடைய பெருங்கருணையா அனுகிரகத்தால் கிடைக்கப்பெறும். நாம பெறுறதோடு மட்டுமல்லாம மற்றவருக்கும் நிறைய கொடுத்து மகிழணும், மகிழ்வித்து அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை பார்க்கக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க சனிக்கிழமை தோறுமோ இல்லை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறுமோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் தருங்க. அன்னதானம் தரும்போது இந்த மாதம் இருக்கக்கூடிய தை அமாவாசை வழிபாட்டையும்
நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் அதே போல் முருகனுடைய வழிபாடையும் பின்பற்றுங்க. மிக சிறப்பாக வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய நீங்கள் உங்களுடைய மன அழுத்தம், அந்த ஒரு சோர்வு, இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும். எப்படி வந்து உடம்புக்கு ஜுரம்லாம் வருதோ, இந்த மன சோர்வு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அதை வந்து பெரிய ஜாஸ்தியானதான் நம்ம வந்து மனநிலை சரியில்லாதவங்கன்றோம். அதுக்கு உடம்புக்கு வரா மாதிரி அது ஜுரம் குளிர் வராமல் அந்த மனசுக்கும் வராது. அந்த மன அழுத்தம்ன்றதெல்லாம் அதெல்லாம் வெளில தெரியாது, அவங்க ஆஷுவலாக பயணிக்காமல் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மன அழுத்தத்தை தான் வெளியே வாங்க, நிறைய இறைப்பாடல்கள் கேளுங்க, துர்க்கையை வழிபடுங்க. துர்க்கை தான் வந்து நம்ம அடித்தட்டில் போனால் கூட எழுந்து வர வைக்கக்கூடியவன் நம்ம துர்க்கை தான். இப்போ வந்து துர்க்கையுடைய வழிபாடும் தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடும் இப்போத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் அருகில் கோயில் இருந்ததுன்னா டெய்லியும் 21 சுற்று சுற்றிடுங்க. உங்களுக்கு சித்தியும் புத்தியும் வெற்றியும் இந்த அறிவு சிறப்பாக செயல்பட்டதானே சித்தி உண்டாக போகுது. அந்த மாதிரி சித்திகளும் அனைத்தும் கிடைக்கப்படும். எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி கடையான எலுமிச்சை மரத்தை உதிரியாக வாங்கி குடிக்கிறீங்களோ உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை கிடைச்சிடும். சுக்கரன் தான் பணத்துக்கு, லக்ஸூரியாக வாழ்கிறதுக்கு, நம்ம வந்து முழு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, இதற்கெல்லாம் ஒரு மன நிறைவாக இருக்கிறதுக்கெல்லாம் அவர் தான் வந்து காரணம். இந்த காலகட்டம் அனைத்து விதமான ஒரு சொகுசான வாழ்க்கை, லக்ஸுரி ஐட்டம், மணி ஃப்ளோ, நமக்கு நல்ல ஒரு பயணத்தில் இருந்து ஒரு இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே அவருடைய அனுகிரகம். ஏன்னா அவருடைய நட்சத்திரங்களே 1, 5, 9 தான் இருக்கும். இப்போ 5, 9 இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வந்து தானாக தேடி வரக்கூடிய இறைவனுடைய ஆசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இறைவனுடைய ஆசி வேணுமா அனுகிரகம் வேணுமானா அனுகிரகம் தான் வேணும். ஆசி என்பது வந்து அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி, அனுகிரகம் என்பது அவர் நம்மோடையே நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு வரா மாதிரி. அப்போ அனுகிரகம் வேணுன்றவங்களாம் நேர்மறையாக சிந்திங்க, நேர்மையான செயல்களில் ஈடுபடுங்க. மற்றவருக்கு எல்லா உயிர்களையும் வந்து உங்கள் மாதிரியே வந்து நேசிங்க. நீங்கள் எப்படி உங்களை நேசிப்பீங்களோ முதல்ல உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. கும்பத்துக்கு வந்து அளப்புக்கரிய ஆற்றல் இருக்குது. பிரபஞ்சத்தோட யாருமே கனெக்ட் ஆக முடியாத நிறைய அந்த ஒரு நல்ல ஆற்றல்லாம் ஆண்டனா மாதிரி இருந்து ரிசீவ் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் குடத்திலிட்ட விளக்கு போல உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டம் இறைவனுடைய பாதார வந்தங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு சிறப்பாக 25 மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடத்தையும் சிறப்பாக கடந்து கும்பம் என்றைக்குமே வந்து இன்பத்தின் பாதையில் என்பதை வந்து தாராளமாக நிரூபிக்கலாம். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரமாக எப்பயும் நான் சொன்ன மாதிரி தான், ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லாமல் பண்ணாதீங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி 11 ரூபா 21 ரூபா பணம் வைத்து கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்நாள். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் வந்து வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு வந்து தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை அன்றைக்கு நீத்தார்கிழமை பித்ருக்களுக்கான தர்ப்பண காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள். யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா
நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மகாரகன் ஆன்மகாரகன் அவரை வழிபடும் போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்போது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க, தாராளமாக வழிபடுங்க. அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகனை வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம், சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது இதுதான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அது ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.